ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் 1 ஹவரில் மார்க்கெட்டை லாக் பண்ணிவிட்டு, குறிப்பிட்ட ரேஞ்சுகளை லாக் பண்ணிவிட்டு, அதில் ஆர்டர் பிளாக்கை ட்ராப் பண்ணி, அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்துச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன நிலவெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் அந்த சேனலில் இல்லைன்னா கீழே இருக்கிற லிங்கை பயன்படுத்தி அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கேன், மேலே சப்ளையும் கீழே டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ மேலே சப்ளைலேருந்து மார்க்கெட்டு கீழே தான், கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ டிமாண்டுக்கும் இல்லை சப்ளையோ நம்ம லெவலுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு எண்டிக்கில் போகலாம். ஸோ கீழே டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் ஓஎன்சிசி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே டிமாண்டுக்கு வந்து பைக் சொல்லியிருக்கேன். தென் ஐடிசி கொடுத்துருக்கேன். மேலேருந்து சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தென் இன்போசிசி, ஸோ சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழுவான், இல்லாட்டி இந்த சப்ளை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏசியன் பெஞ்ச் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் பேங்க் நிஃப்டி, ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நிஃப்டி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலேனா நிஃப்டியில் பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுக்கு மேலே பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே போகிறோம். ஸோ நம்ம லெவலில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள். மார்க்கெட்டு அங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கேன். இந்த நிஃப்டி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். மேலே உள்ள சப்ளை தொட்டு ஒரு செல் ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாட்டி இது வந்து கிளிப் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கீழே ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ணி அந்த டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சப்ளை தொட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரியும் கீழே உள்ள ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு மேலே நிற்கிறோம், திரும்பி கீழே வரோம். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்தா இந்த ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுத்துகிட்டு திரும்பி ஆர்டர் பிளாக் வரோம். ஸோ மார்க்கெட்டு நம்மளோட ஆர்டர் பிளாக்கை உடச்சிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பொசிஷன் ரிவர்ஸ் ஆகுது. சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு சப்ளையில் ஓப்பன் ஆகிறோம். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு செல்லோ இல்லைனா ஃபிளிப் என்ட்ரியோ பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் பை பார்க்க சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டு இந்த டிமாண்டில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டு வாரம் நம்ம மார்க் பண்ணியிருக்க ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் நம்ம டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த பைஓபில் என்ட்ரி எடுத்து மார்க்கெட்டு நம்ம டேரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் காணதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸு மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்து நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒன் டைரக்ஷனில் மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே விட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த செட்டப்பை எப்படி நம்ம ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 1 ஹவரில் முதல்ல மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுகளை எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு மார்க்கெட்டு கரண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்க பட்சத்தில் மார்க்கெட்டு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியணும். அப்போ தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு நம்ம தெரியும். இதுக்கு முன்னாடி செல் ஆகிட்டு இருந்தோன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பை ஆயிருந்தோன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை எனக்கு இது ஹை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஹையாக இருக்குன்னு அசியூம் பண்ணால் இங்கேருந்து நான் கீழே வரேன். இதோட லோ எங்கே எடுத்திருக்கான், இன்டியூஸ்மெண்ட் எங்கே எடுத்திருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், இங்கே போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பிஓஎஸ் பண்ண இடத்துலேருந்து கீழே வருவேன். எந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை இருக்கோ அதுக்கு நேரம் கீழே வருவேன். இருக்கிறதுல லோயஸ்ட் பண்ணிடுவோ இதை மார்க் பண்ணி இது ஆர்எல்னு பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், மார்க்கெட் மேலே போகிறோம். அப்போ இது ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸாக இருக்க இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். எஸ், இப்போ இது வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கன்னா, இப்போ இது ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்துக்கா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டு ப்ரீவியஸாக என்ன பண்ணான்னா லோவை எடுத்துகிட்டு ஹையை உடச்சி வச்சுருக்கான். ஸோ பிஓஎஸ் நடந்த அப்சைடு. ஸோ மார்க்கெட்டு புல்லிஸு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். மார்க்கெட்டு புல்லிஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ புல்லிஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடையில இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்தபடி ப்ரீமியஸ் டிஸ்கவுண்ட் டூலும் போடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இது எனக்கு இந்த ப்ரீமியஸ் டிஸ்கவுண்ட் டூலும் போட்டாச்சு. இப்போ இந்த டூல் படி இந்த ஏரியா நான் என்ன சொல்லுவேன், இந்த ஏரியா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீமியம் சொல்லுவோம். இந்த ஏரியா நம்ம டிஸ்கவுண்ட் வரும். அப்போ நம்ம மார்க்கெட்டு புல்லிஸாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்லாம் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கன்னா, மார்க்கெட்டு எனக்கு இந்த லோவுக்கும் இந்த ஹையில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ப்ரீமியஸ் டிஸ்கவுண்ட் டூலும் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பை பார்க்க போகிறேன். ஏன்னா மார்க்கெட் புல்லிஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், எனக்கு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் மார்க்கெட் வரணும். அங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்க ஆர்டர் பிளாக்கு. ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு இது 1 ஹவரில் இது பை ஓபி, ஏன்னா நான் டைம் ஃப்ரேம் பண்ணது 1 ஹவர். ஸோ 1 ஹவரில் இதுக்கு என்ன பண்ணால் இது வந்து பை ஓபின்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இது கீழே எங்கேயும் ஓபி இருக்குன்னு நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான எக்ஸ்ட்ரீம் ஓபி, இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது. ஸோ இந்த ஓபியை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோ ஹை தான் நான் மார்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ஒரு ஓபி. ஸோ இந்த 2 ஓபி ஒரு ஏரியாவுக்குள்ளே நமக்கு 2 ஓபி, டிஸ்கவுண்ட் ஏரியாவில் 2 ஓபி இருக்குது. ஸோ இந்த ஓபி நான் வந்து டெசிமல் ஓபின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இருக்க இந்த ஓபியை வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபி சொல்கிறேன். ஸோ இந்த ஓபியில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு போவேன். இந்த ஓபியில் எக்ஸ்ட்ரீம் ஓபியில் நம்ம என்ன பண்ணலாம், அக்ரெசிவ் என்ட்ரி போகலாம். இந்த ஓபி நான் என்ன பண்ணுவேன், 50% பிரிச்சுப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய ஓபியாக இருக்குது. ஸோ என்ட்ரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா செகண்ட் என்ட்ரியை போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடலாம். ஸோ இது வந்து எனக்கு செகண்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கான இடம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணியாச்சு. அங்கே இருக்க அன்மிட்டிகேட்டட் ஓபி மார்க் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஓபியில் 2 ஓபி இருக்குது, டிஸ்னல் ஓபி, எக்ஸ்ட்ரீம் ஓபி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு நான் வந்துச்சுன்னா டேரெக்டாகவே அக்ரெசிவாக பை பண்ணலாம். இங்கே இருக்க டிஸ்னல் ஓபி வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகலாம். ஸோ இதுதான் ஒரு பிளான். மார்க்கெட்டு குறிப்பிட்ட ரேஞ்ச் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வரணும். மார்க்கெட்டு இங்கேருந்து வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டும் மார்க்கெட்டு மேலே போகலாம். இங்கேருந்து வந்து அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துட்டும் மார்க்கெட்டு மேலே போகலாம். இந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு போய் இந்த மாதிரி லோவை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போனால் மார்க்கெட் மேலே போகலாம். இங்கே போனால் அக்ரெசிவ் என்ட்ரி போகலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இன்னும் ஓபிக்கு வரல. ஸோ மேலே இருக்கிறோம். ஒருவேளை இங்கேருந்து போய் உடச்சி பாடி க்ளோஸ் கூட மார்க்கெட் மேலே போகலாம். போச்சு அப்படின்னா நம்ம டைரக்ஷன் அடுத்து இருக்க ரேஞ்ச் மாறும். என்ன பண்ணுறான்னு பார்க்குற மார்க்கெட்டு நம்ம லெவலுக்கு வரட்டும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரான்னு எதிர்பார்க்குறேன். எஸ் வந்துட்டுருக்கு. எஸ் இப்போ இந்த ஓபிக்கு வரோம். இப்போ இந்த ஓபிக்கு வந்துட்டு என்ன பண்ணும், மார்க்கெட் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு பார்க்கணும். எந்த டயத்தில், இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது 1 ஹவர். அப்போ இந்த ஓபிக்கு வந்து எனக்கு என்னணும் 5 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். ஸோ அது லோ டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ லோ டைம் ஃப்ரேம் போனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இதோட ரீசனுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை உடச்சி எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா தான் மார்க்கெட் புல்லிஷ் ஆகும், மேலே போகும். என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். ஸோ மார்க்கெட் அது கீழே போய் உடச்சிட்டான். இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தா அந்த லெவலை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மார்க்கெட்டு உடஞ்சிருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணியிருந்தேன் அந்த லெவலில் மார்க்கெட்டு உடச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஓபி நமக்கு இன்வேலிட் ஓபி. ஸோ நம்ம ஆல்ரெடி உடஞ்ச ஓபி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். எஸ். இப்போ என்ன இருக்குது, நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மார்க்கெட் வந்துடும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபியில் 2 தான் பண்ணிட்டு போகலாம். என்னென்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகலாம், இல்லை அக்ரெசிவ் என்ட்ரி போகலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அக்ரெசிவ் என்ட்ரி போங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய வேலை அக்ரெசிவ் என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த லெவல் உடையாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். அதுக்காக மார்க்கெட்டில் உடையாதுங்கிறதான் கிடையாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸ்டாப் லாஸ் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இது உடஞ்சா நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு வெளில வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் போக வேண்டியது அக்ரெசிவ் என்ட்ரி. ஏன் அக்ரெசிவ் என்ட்ரி போகிறேன், இது எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஓபி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து நான் என்ட்ரி போவேன். ஸோ என்னோட முதல் என்ட்ரி நான் எப்போதுமே இந்த டாப்பில் வச்சுருவேன், எஸ்ஸில் கீழே வச்சுருவேன். அப்போ எனக்கு இங்கேருந்து மாட்ட என்ன போகணும், 1:3 மினிமம் போகணும். நான் ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் 1:3 போகணும். இல்லைனா இம்மிடியட்டாக எதை உடப்போனா இந்த ரீசன் எதை உடப்பேன், எனக்கு இந்த ரீசன் கையே போதும் அப்படின்னு புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசன் கை 2.5 வரைக்கும் வருது. ஸோ நான் வந்து எப்போதுமே ஒரு ட்ரேட் எடுக்க போகும்போது 3 இந்த மாதிரி இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு. ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இங்கே போய் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஓபி. அதே மாதிரி இந்த லெவலில் உடஞ்சின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுலாம். டார்கெட்டு இந்த லெவலுக்கு போய் நிற்கிற வரைக்கும் நம்ம டார்கெட் புக் பண்ணலாம். இது பியூர்லி ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங். நான் டைம் ஃப்ரேம் வந்து என்ன பண்ணிருக்கேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ அப்போ இந்த லோவில் பை பண்ணி இந்த ஹையை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டை பிளான் பண்ணியாச்சு, நாம் வந்திருக்க இந்த லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும். அப்போ இது என்னவாக இருக்கும், இந்த அன்னைக்கு நம்ம என்ன மார்னிங் ஓப்பன் பண்ணி இந்த கேன்லையை நீங்கள் பை பண்ணிடலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறான், திரும்ப கீழே வரான். சப்போஸ் இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹையை உடச்சி வச்சுருக்கோம். ஸோ இது நான் ஹையர் டைம் ஃப்ரேம் ஹையை உடச்சி வச்சுருக்கோம். கண்டிப்பாக கீழே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு விக்கி விட்ருக்கான். இதில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டும் பார்த்துட்டு போகலாம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஓபியில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்காமலே மார்க்கெட் என்ன பண்ணும், 1 டைரக்ஷனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரிக்கே போகலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். மார்க்கெட் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷன் போய் டிபி அடிக்குதா இல்லை கீழே வந்து எஸ்எல் அடிக்கலாம்னு பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு மேலே போயினா இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி கீழே வரான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் ரூலில் ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம டேரக்ஷனில் போய் அதுக்கு மேலே போகிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த போனஸ் 3 இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு நமக்கு என்ன தேவை, இந்த ட்ரேடு உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப சிம்பிள். எஸ்எம்சியில் உள்ள மார்க்கெட் செக்ஷர்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும்,
அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடிக்கணும் அப்படி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்குள்ளே எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு என்ட்ரி டைம் ஃப்ரேமும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மற்ற ட்ரேடுக்கு ஃபைனலாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஹாப்பி ட்ரேடிங். உங்களை இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.